தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசிக்கு வரப்போகிறார். வரக்கூடிய 12/7/2024 முதல் 25/8/2024 முதல் மொத்தம் 44 நாட்களுக்கு ரிஷப ராசிக்கு வரார். அப்போது ரிஷப ராசிக்கு மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். அப்போது அந்த மிதுன ராசியில் என்னென்ன பலாவலன் அனுபவிக்க போகிறீங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போது நம்ம மிதுன ராசியோட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3-4 பாதம், அதுக்கப்புறம் திருவாதிரை 1, 2, 3, 4 பாதம், புனர்வசம் 1, 2, 3 பாதம் உள்ள அமைப்பு உங்களுக்கு மிதுன ராசி ஆகும். அந்த மிதுன ராசியில் உங்களுக்கு புதன் உச்சமாகிறார். அந்த புதன் ஆட்சி வரும்போது தான் உங்களுக்கு 100% அவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம செய்கிறது கரெக்டாக தான் செய்கிறோம். நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசி ஆகும். நிறைய பேர் எனக்கெல்லாம் ஸ்கூலில் யார் நண்பர்கள்னா எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு மிதுன ராசிக்கு இருக்க போகுது. அந்த மிதுன ராசிக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும் பொழுது வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது மிக சிறந்த உங்களுக்கு இந்த 44 நாட்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா மிக சிறந்த வேலை கிடைக்க போகுது தான் சொல்லணும். ஏன்னா வெளிநாட்டு முயற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் வெளிநாட்டில் 5 வருஷமாக ட்ரை பண்ணுறேங்க, எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, 7 வருஷமாக ட்ரை பண்ணுறேங்க, எனக்கு கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு தினம் வருத்தப்படக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிகள். ஏன்னா எப்படியாவது இந்த உபய ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்பி ஏமாத்திடுவாங்க. நான் எப்படியாவது நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசியாக இருப்பாங்க. அப்போ இந்த மிதுன ராசியில் உங்களுக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துக்கே வரப்போகுது. அப்போ வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது 100% இந்த காலகட்டத்தில் விசா கிடைக்க போகுது, அப்படி வேலை கிடைக்க போகுது, இல்லை கம்பெனி மூலியமாகவே விசா கிடைச்சி வேலை தாட்டிடுவாங்க. அந்த தன்மை இந்த 44 நாட்களுக்குள்ள முயற்சி பண்ணிங்கன்னா போது மிக சிறந்த யோகா கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ குருவும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 2 பேருமே 12ஆம் இடத்துல இருக்கிறது மிக சிறந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போயிடுது. இந்த 44 நாட்கள் நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போது வெளிநாட்டில் வேலை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான தன்மை இருக்க போகுது. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா 10 வருஷம் பார்க்குறேங்க, எனக்கு இது வரைக்கும் திருமணங்கிறது வீட்டுக்கு யாருமே வரவே இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு வரவே இல்லைங்க, பொண்ணைய பார்க்க வரவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கும். ஏன்னா அயன சயன போகத்துக்கு கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடமான உங்கள் 8ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 44 நாட்களுக்குள்ள உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது 100% சந்தர்ப்பம் இருக்க போகுது. திருமணம் தான் நடக்கலினாலும் கூட இந்த காலகட்டத்தில் பொண்ணு இதுதான் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இருக்கான தன்மை, உறுதியாக இருக்கான தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகம் உங்களுக்கு கோச்சார பலன் அப்படியே சூப்பராக வேலை செய்ய போகுது. ஏன்னா இது நல்லபடியாக பயன்படுத்தி நம்ம சொல்லு. ஏன்னா வீட்டில் கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கம்பல்சரி உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் கொட்டை கொடுக்க போகிறாரு. அப்போ செவ்வாய் பகவான் கூட சேர்ந்துட்டாலே மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகிறாரு. அப்போ உங்களுக்கு 12ஆம் இடம் வந்து அயன சயன போகத்தை பிடிக்கணும். அந்த இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை உங்களுக்கு செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானம். நீ கொஞ்சமாக முயற்சி மட்டும் பண்ண போகுது, அப்படியே பர்ஃபெக்டாக எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துக்கு எல்லாமே நடக்கும். ஆனால் முயற்சி மட்டும் கொஞ்சம் சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை இந்த செவ்வாய் பார்க்கும்போது தான் நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். முயற்சியில் தோல்வியை அடையவே மாட்டீங்க. இருந்தாலும் கூட நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி லைஃப் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டே நீங்கள் வேலை செய்வீங்க. இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. இதில் முயற்சியை மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு திருமண யோகம், வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொழிலில் நிறைய நஷ்டம் அடைஞ்சிச்சுங்க, என்ன தொழில் பண்ணுறதே தெரியலைங்க, என்ன தொழில் பண்ணாலும் உங்களுக்கு நஷ்டமாயிட்டே இருக்குதுங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. எனக்கு என்ன தொழில் பண்ணுறதுனே தெரிலங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையில் உங்களுக்கு இந்த மாதத்துலேயே இந்த 44 தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்து அதிபதி கூடயே உங்களுக்கு செவ்வாய் பயணிக்கிறாரு. அப்போ இந்த 10ஆம் இடத்து அதிபதி கூட உங்களுக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துலேருந்து பயணிக்கும் போது உங்களுக்கு இதுதான் தொழில்னு உங்களுக்கு
100% உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்போ இது நல்லபடியாக பயன்படுத்தின போது அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் 2 பேரும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல பயணிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த காலகட்டம் இந்த 44 நாட்களுக்கு நீங்கள் கம்பல்சரி தொழில் எது முடிவு பண்ணினோம் அது உங்களுக்கு காலமுள்ள சோர்வோட போகுது. அந்த மாதிரி தொழில் சூஸ் பண்ணிங்கன்னா சரி, எதாவது தொழில் பண்ணாலும் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்ணிக்கங்க. அப்படி தொழில் பண்ணும்போது மிக சிறந்த யோகத்தை கொடுக்க குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து வேலை செய்ய போகுது. அப்போ 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவானும் 10ஆம் அதிபதி குரு பகவானும் இந்த 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற இணையும் போது இங்கே வெளிநாட்டில் ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் கூட தாராளமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இது பார்த்தீங்கன்னா இடம் சம்பந்தமான விஷயம். பார்த்தீங்கன்னா இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கனவு வந்துருக்கலாம், பெரிய கனவு. இப்போ எப்படியாவது இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த இடம் வாங்குறதுக்கு ஒரு செவ்வாய் அப்படிங்கிறது பூமிகாரகன். அந்த பூமிகாரகனும் குரு பகவானும் எப்போ எல்லாம் ஒன்று சேர்றாங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது இடத்துல சேர்றதுனால உங்களுக்கு 100% இடங்கிற விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இது வரைக்கும் இடம் விற்று நிறைய செலவு பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இதில் இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடத்துலேயே உங்களுக்கு செவ்வாயும் குருபானும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது 100% உங்களுக்கு பலன் நல்லபடியாக கிடைக்க போகுது. என்ன அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் இது இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு விரயத்தை குடிக்கிற இடம் 12ஆம் இடம். அங்கேயே பூமிகாரகனே வந்துட்டார். அப்போ பூமியில் போகிற காசு எப்பவுமே வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு பொருள் மேலே காசு போகிறது வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பணம் நிறையா வச்சுருந்தீங்கனாலும் பூமி மேலே போடுங்க. இந்த பெரிய உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 8ஆம் இடம் 7ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு, செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடத்துல பார்க்கும்போது தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த கடன் அப்படியே படிப்படியாக குறைய போகுது. அந்த செவ்வாய் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறதுனால தேவையில்லாத செலவுகள் குறைந்து 6ஆம் இடத்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கடன் அப்படிங்கிறது படிப்படியாக இனிமேல் இந்த 45 நாட்களில் கம்பல்சரி குறையறதுக்கான தன்மை மிக அதிகமாக இருக்க போகுது. இது எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தினா சரி. அப்பா கூட உறவு அப்படிங்கிறது சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான தன்மை இருக்குது. இதெல்லாம் கவலைப்பட்டதீங்க. நல்லபடியாக இந்த 44 நாட்களுக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு மங்கள யோகம் உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து வேலை செய்கிறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ல் குரு இருந்தால் 12 செவ்வாய் இருந்தாலும் நல்ல யோகம் தான். அது மிதுன ராசிக்கு அது ஏன்னா 12ஆம் இடமா போச்சுங்களா, அது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இதில் கோச்சார பலன்களை மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதத்திலையும் குரு மங்கள யோகம் இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்மிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். மற்றும் மற்றொரு பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.